சாதி சார்போடு நான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு வர என்ன காரணம்? இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ காலேஜில் நடந்த ஒரு சம்பவத்தால் தான் நான் இந்த மாதிரி ஒரு அட்டிடியூட்க்கு வந்தேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரே இதில் தான் இருந்தோம். பட் வந்து அவளோட இதை கேஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குலாம். ஸோ என்னன்னா அவளை வந்து ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவள் வந்து மைண்ட் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டா. அவளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அது இந்த நாள் வரைக்கும் போகவே இல்லை. அவளுக்கு ஒரு லோன்லினஸ். இவங்களாம் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து தெரிஞ்ச மட்டப்படுத்தலை, நான் வந்து அப்படியே இதுவாக சொல்லுவேன்ட்டு. இவங்க ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இவங்க சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து லோன்லினஸ்ல இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கா. என்ன செய்வாங்க? ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க சார். அவள் என்ன பண்ணாலும் நீ உட்காரு, உனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு நேரம் நடந்ததை நான் பார்த்தேன் சார். இத்தனை பேர் நான் ஜாடையா பேசினேன், ஒரு ஜாலிக்காக பேசினேன்னு சொல்றாங்க. பட் ஆனால் நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு அந்த நிம்மதி வருமா சார்? நான் கேட்குறேன். அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க சார். கில்ட்டியா இருக்காது மனசு. நம்ம தெரிஞ்சே ஒரு பொண்ணை மட்டப்படுத்துறோமே, தெரிஞ்சே ஒருத்தவங்களை இப்படி பண்றோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா சார்? அவளுக்கு ஆசையா இருக்கு எங்களோட வந்து பேசணும், பழகணும்ட்டு. பட் அவங்களாம் ஒதுக்கி வச்சதுனால தானே சார் இப்படி நடக்குது. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல சார். அதனால தான் நான் விட்டு வெளில வந்தேன்.